ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9 எபிசோட் 134 தி டர்புலண்ட் 10H டோர்னமெண்ட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் போன தடவையே நம்ம பிக்கலோவை பார்த்துட்டு நம்ம கோகு அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு பார்க்க, அந்த பக்கம் அவன் பார்க்க, ரெண்டு பேருமே ஒருத்தவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டியானு பயங்கரமாக நடுங்கி போகிறாங்க. அவன் அங்கேருந்து நம்ம கோகு கிட்ட வந்து, கோகு இது நம்ம பார்த்த பிக்கலோவோட கையாளா, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு கேட்க, நம்ம கோகு என்ன சொல்கிறாரு, ஆமாம் அவனோட ஆளாக தான் இருப்பான் போல, இந்த விஷயத்தை நீ ரகசியமாகவே வச்சுக்க, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையும் நீ சொல்லாத அப்படின்னு கேட்க, உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இது யாரு கோகு, உனக்கு இவனை தெரியுமான்னு கேட்க நம்ம டியானி எல்லாருமே இந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு நின்றுகிட்டு இருக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ வந்து நம்ம கோகுவை கூப்பிடுறாங்க. ஆமா, இந்த இடத்துல கோகுவை வந்து ஒரு அழகான பொண்ணு ஒருத்த கூப்பிடுறா பார்த்தீங்களா. இவன் நம்ம கோகுவை கூப்பிட்டு நம்ம கோகு கிட்ட பேசுற, ஹாய் கோகு எப்படி இருக்க அப்படின்னு பேச, நம்ம கோகுக்கு அந்த பொண்ணு ஆமா நீங்க யாரு அப்படின்னு கேட்பா பாருங்க. உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்து கத்துறாங்க. அப்படியே கத்திக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி போயிடுறா. திரும்பி போனோடனே இந்த பக்கம் கிர்லின், யாருப்பா அந்த பொண்ணு, உனக்கு தெரிஞ்சவ மாதிரியே பேசுனா, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லப்பா இது வரைக்கும் அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, எனக்கு இது யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்ல, டே கோகு நீ இத்தனை நாள் காமிக்கு கீழே என்னடா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு அவ்வளவு அழகா தேவதை மாதிரி இருந்தா, எனக்கு தெரிஞ்ச அவ பார்வை அவன் உன்கிட்ட பேச வந்ததில்ல, இதுக்கு முன்னாடியே அவளுக்கு உன்னை தெரியும் தான் போல இருக்கு, உண்மையை சொல்லு கோகு அது யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிர்லின் அதை நோண்டி நோண்டி கேட்க, நம்ம கோகுக்கு அது யாருன்னே தெரியலங்க. இப்ப ஒரு வழியா இந்த பக்கம் போட்டி ஆரம்பிக்க போது போல போட்டிக்காக எல்லாரையும் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இந்த வாட்டி போட்டியோட ரூல்ஸ் எல்லாத்தையும் வழக்கம் போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை இந்த போட்டியில 72 பேர் தான் கலந்துக்க போறாங்க. ஏன்னா அப்ப இந்த வாட்டி போட்டி ரொம்பவே கஷ்டமா இருந்ததுனால இந்த வாட்டி கலந்துக்க போற போட்டியாளர்களோட எண்ணிக்கையும் ரொம்பவே கம்மியா தான் இருக்க போல இதெல்லாம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்க அந்த டைம்ல மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தன் இந்த கூட்டத்துக்குள்ள வந்து அப்படியே நவுந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் வெளியில இந்த போட்டியை வாக்க மக்கள் கூட்டம் அப்படியே திரண்டு வந்துகிட்டு இருக்க, அப்படியே இவங்க நம்ம மாஸ்டர் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் போட்டு நசுக்குறாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமா இருக்கு. இப்படியே தள்ள நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எதுக்க உள்ள ஒரு பொண்ணோட பூப்ஸ்ல போய் முட்டிடுறாருங்க. முட்டினோடனே அந்த பொண்ணு கடுப்பா இங்கிருந்து மாஸ்டருக்கு பயங்கரமான ஒரு அடியை வந்து ஒன்று வைக்கவும் செய்யுது. இப்ப இந்த பக்கம் போட்டி உள்ள நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல, நாங்க போய் இந்த போட்டியை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம போர் வந்து ஒரு பறவையா மாதிரி உள்ள போதுங்க. உடனே ஊழாங்கும் வந்து ஒரு பறவையா மாதிரி உள்ள என்ன நடக்குதுங்கிறத வாக்கா போயிடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா இவங்க எல்லாரும் யாரோட போட்டி போடணும், அவங்க எந்த பிளாக்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு நம்பர் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்க, உடனே நம்ம டியானு சாவோசோ கிட்ட சொல்லிடுறான், அதாவது நம்ம பசங்க வந்து எல்லாரும் ஒரே டீம்ல இருக்கக்கூடாது, நம்ம ஒருத்தவங்களும் தனித்தனியா சண்டை போடணும், அவங்க எடுக்கிற சீட்டு எல்லாத்தையுமே நீ குழப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாவோசோ இருக்கா பார்த்தீங்களா, அவங்கிட்ட சொல்ல இப்ப ஒருத்தவங்களா சீட்டு எடுக்க போறாங்க. அப்படி சீட்டு எடுக்க போக அவனோட மேஜிக்கல் பவர்னால ஒருத்தவங்க சீட்டையுமே அப்படியே மாறி மாறி வச்சிடறான். இப்படியே வந்துட்டு மாறி மாறி வைக்க ஒருத்தவங்களும் ஒன்னு எடுக்கிறான், அதாவது இன்க்ளூடிங் இந்த பிக்கலோ இருக்கான் பாருங்க, அவனோட சீட்டையுமே வந்து மாத்தி வைக்க வச்சிடறாங்க. இப்ப இந்த பக்கம் பார்க்க நம்ம கோகுக்கு நம்பர் 2 வந்திருக்கு. நம்ம யமச்சா இருக்கான் பாத்தீங்களா, அவனும் 2வது பிளாக்ல லாஸ்ட்ல சண்டை போடாம போறான் போல, நம்ம கிர்லின்னு ஃபர்ஸ்ட் பிளாக்ல லாஸ்ட்ல சண்டை போடாம போறான் போல. இப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்களும் தனித்தனியா இருக்கு. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். எப்பா பரவாயில்ல, நம்ம யாரும் இப்போ ஒன்னா சண்டை போட வேணாம், நம்ம எல்லாம் ஃபைனல்ஸ்ல சண்டை போட்டுக்கலாங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்ப பிக்கலோ எந்த இடத்துல இருப்பாங்கிற மாதிரி இவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம கோகு அவனை அப்படியே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் போர் உலாங்க, இவங்க 2 பேரும் அங்க இருந்து உள்ள வந்தவங்க, எப்படி நல்லா சண்டை போடுங்க, நீங்க நல்லபடியா சண்டை போடுங்க, நான் உங்களை வந்து என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்றதுக்காக போர் உலாங்க இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வழியா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆக ஒரு பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு இங்க இருந்து போட்டிக்காக மேடையில ஏறாங்க. அவரு மேடையில ஏற சுத்தி உள்ளவங்களாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்து இந்த போட்டியை வந்து ஜெயிச்சிருக்கான், இவன் தான் இந்த கோகு, ஆனா 3 வருஷத்துல இந்த பையன் நல்லாவே வளர்ந்துட்டான்னு பாதி பேர் பேசிக்கிட்டு இருக்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து நம்ம கோகு கிட்ட வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து நான் ஃபீல் பண்ணல, கோகு எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கான்னு இவங்க டீம்ல உள்ளவங்களாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம கோகுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம கிங் சாப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் இங்கே இருந்து வந்து நிக்கிறாங்க. அவன் வந்து நிக்க, அவன் நம்ம கோகுவை பார்த்து என்ன பேசுறான், கோகு என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி தோக்கடிச்சுல, அதுக்கான ரிவெஞ்சை தேடி தான் நான் வந்திருக்கேன், பரவாயில்ல உன்னை இந்த முறை தோக்கடிச்சு நான் போன வாட்டி விட்ட என்னோட பட்டத்தை இந்த வாட்டி நான் எடுத்துக்கிறேன், உன் கதை இந்த ஸ்டேஜ்லயே வச்சு முடிச்சிடறேன்டான்னு இவர் பேசிக்கிட்டு இப்போ ஒரு வழியா போட்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. போட்டி ஸ்டார்ட் ஆக நம்ம சாப்பா வந்து என்ன பண்றாரு, அவரோட மொத்த பவரையும் திரட்டிக்கிட்டு அவர் ஃபைட்டிங்காக ஒரு பொசிஷன்ல நிக்கிறாரு. ஆனா நம்ம கோகு எந்த ஒரு அல்டிக்கலுமே இல்லாம அப்படியே அமைதியாவே நிக்கிறாருங்க. இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாப்பாவுக்கு கொஞ்சம் பயமும் வருது, என்ன கோகு
போட்டிக்கு நீ தயாராகலையா, இப்படியே அமைதியா இருந்துட்டா உன்னை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, அப்படியே நம்ம கோகுவை வந்து ஒரு மிகப்பெரிய மனிதனா நினைக்கிறாங்க நம்ம சாப்பா. அந்த அளவுக்கு அவனுக்கு பயங்கரமான வந்து பயம் வருது. இப்ப இப்படியே பயந்துகிட்டு நிக்க, ஓரளவுக்கு மேல கோபம் தாங்க முடியாத நம்ம சாப்பா இங்கே இருந்து ஓங்கி உதைக்க போக உடனே அந்த இடத்துல இருந்து கோகு மறைஞ்சிடுறாங்க. எங்கடா போன தோத்தாங்குழியை, எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு கோகு அவனோட பின்னாடி வந்து அவன் கையால கழுத்துல ஒரே ஒரு அடி தாங்க அடிப்பான். இந்த இடத்துல நம்ம சாப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சாம்பியனா இருந்த சாப்பாவை ஒரே அடியில வந்து நாக் அவுட் பண்ணிட்டாங்கிற மாதிரி சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இந்த பக்கம் நம்ம பிக்கலோ ஜூனியர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பார்த்துட்டு என்ன சொல்றான், பரவாயில்ல நல்ல வேகமாவே தான் கோகு நகர்ந்தான், ஆனா என்ன தோக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு இந்த பலமெல்லாம் பத்தாது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி நிக்க கூட முடியாது, இந்த போட்டியில இந்த சண்டையிலேயே வச்சு என்னோட ரிவெஞ்சை எடுத்துக்கிறேன், அந்த கோகுவை கொன்னுடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜூனியர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஊலாங்கே உள்ள போட்டியில நடந்தது, கோகு சண்டை போட்ட வித எல்லாத்தையும் வந்து நம்ம மாஸ்டர் கிட்டையும் அப்புறம் புல்மா இவங்க கிட்ட எல்லாம் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நாங்க மறுபடியும் என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். இவங்க மறுபடியும் வர இப்ப உள்ள போட்டி வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல கோகு ஒரு பொண்ணு கூப்பிட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இங்க இருந்து ஒருத்தவனை அடிச்சு பறக்க விடுறா. ரெண்டாவது அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன் அவன் அடிச்சு ஒரு பக்கம் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம கிர்லின் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஒரு பக்கம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எமச்சா உதச்சு பறக்க விட, இன்னொரு பக்கம் டியான் அசால்ட்டா அவன் கையை வச்சு அடிச்சு இந்த பக்கம் போட்டி போயிட்டு இருக்கு. இப்படியே ஒருத்தவங்களா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா நம்ம சாவ்சோ இருக்கான் பாத்தீங்களா, அவனோட முறை வருதுங்க. இப்ப அவன் சண்டைக்கு இங்க இருந்து அவன் பவரை யூஸ் பண்ணி மயக்கம் போட வைக்க, திடீர்னு அவன் பயந்துகிட்டு அவனோட சத்தம் மட்டும் கேட்குது. என்னடா சாவசோட சத்தம் கேட்குதுன்னு இங்க இருந்து டியான் ஓடி வந்து பார்க்க, நம்ம சாவசோ கீழே அடிபட்டு கிடக்குறாங்க. உடனே அவனை தூக்கிக்கிட்டு, சாவசோக்கு இப்படி பண்ண யாருக்குடா அந்த தைரியம் இருக்கு, யாரா அப்படி பண்ணுன்னு சொல்லி எதுக்க பாக்குறான். அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமாங்க, இப்ப எதுக்க சாவசோ கூட சண்டை போட்டது வேற யாரும் இல்ல, நம்ம மிஷினரி டவ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறான். அவன் இங்க இருந்து நிக்க உடனே கோகுவும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட, அவன் உடனே என்ன கோகு எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்க, ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதாங்க யோசிச்சு பாக்குறான். கோகுக்கு அதை தாண்டுனா ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நீ பண்ண வேலைனால என்னோட உழைப்பு எல்லாத்தையும் போட்டு என் உடம்பையே நான் ரோபோவா மாதிரி இப்ப சைபாக்கா மாதிரி நிக்கிறேன்டா அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உடனே நம்ம கிர்லின்னு கேட்கறான், ஆமா கோகு இது யாரு, இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா இவனோட பேரு தான் மிஷினரி டவ், உலகத்துல மிகப்பெரிய கொலையாளி, நம்ம கிரேன் மாஸ்டர் இருக்காரு பத்தியா, அவரோட தம்பி, நம்ம டியானோட முன்னாள் குரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, இப்பதான் கோகு சொல்றேன், இவருக்கு கூட நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கேன், அப்படி சண்டை போட்டு இவரை நான் கொன்னு இருக்கேன், ஆனா இவர் எப்படி இப்படி உயிரோட வந்தாருங்கிறது எனக்கு இன்னுமே புரியலையேன்னு சொல்லி கோகு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பதாங்க நம்ம டவ் சொல்றான், ஆமா அன்னைக்கு நீ என்ன அடிச்சது, உங்ககிட்ட நான் மரணத்தோட விளிம்புல போனது எல்லாமே உண்மைதான், மறுபடியும் என் உடம்ப உருவாக்க இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் நான் செலவு பண்ணினேன், அப்படி செலவு பண்ணி என் உடம்புல அடிபட்ட ஒவ்வொரு உறுப்பா மாத்தி இப்ப முழு சைபார்க்காவே மாறி நிக்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த போட்டியோட பட்டத்தை வாங்குறது எனக்கு முக்கியம் இல்ல, உன்னை கொல்லுவேன், உன்னை நான் ரிவெஞ்ச் எடுப்பேன், என்ன பண்ணினத்துக்காக உன்னை அதே மேடையில வச்சு உன்னையும் கொல்லுவேன்டா கோகுன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம டியானை பார்த்துட்டு, டியான் உன்னை மறந்துடுவேன்னு நினைக்காத, உன்னையும் விட்டுருவேன்னு நினைக்காத, ஏன்னா நீ கிரேன் ஹெர்மிட் ஸ்கூலுக்கு மிகப்பெரிய துரோகத்தை வந்து விளைவிச்சிருக்க, அதனால உனக்கு மிகப்பெரிய தண்டனையை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம டியான் சொல்றான், அப்படிலாம் இல்ல, உங்களை நான் என் குருவா நினைச்சது உண்மைதான், ஆனா உங்களோட பாதை தவறு, நீங்க சொல்லி கொடுக்கிற வழிமுறைகள் தப்பு, இந்த உலகத்துல வந்து கொலை மட்டுமே எல்லாத்துக்கான தீர்வு இல்ல, அதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய நட்பு அன்பு பாசங்கிற மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத, உன்னையும் இந்த போட்டியிலேயே வச்சு கொன்னுடுறேன், உன்னோட ஃப்ரெண்ட் அந்த சின்ன பையனை வந்து நான் கொண்டு இருந்தேன்னா அது என் தரத்தை குறைச்சிருக்கும், அவனுக்கு பதிலாக நான் உன் உயிரை எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம டியான் என்ன சொல்றான், நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன், நானும் இந்த போட்டியில உங்களை நேருக்கு நேரு எதிர்கொள்ளுவேன், என்னோட சாவசோ என் ஃப்ரெண்டை கொன்னதுக்காக நானும் உங்களை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனும் சொல்ல, இந்த பக்கம் டவ் அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் டியானா அவனுமே போட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.